கைஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது தேவங்கப்பாறை பார்க். இந்த தேவங்கப்பாறை பார்க் வந்து ஒரு சின்ன பார்க்காக இருந்தாலும் நம்ம எல்லா வயதினருக்கு ஏற்றால ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, குழந்தைகளோட விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வசதியான இடமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த தேவங்கப்பாறை பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு. இந்த தேவங்கப்பாறை பார்க் வந்து சின்ன பார்க்காக இருந்தாலும் பார்க்க ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. நமக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, குழந்தைகள் விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் மட்டும் இருக்குது இந்த தேவங்கப்பாறை பார்க். இந்த தேவங்கப்பாறை பார்க்குக்கு வர்றதுக்கு நாம் 65 பஸ்ஸில் வந்தோம்னா பிளாக் 48 இறங்கலாம். அந்த பிளாக் 48 இறங்கி வரும்போது நம்ம நடந்து வரக்கூடிய தூரம் தான் இருக்குது. இந்த தேவங்கப்பாறை பார்க் வந்து ஆண்டார்சன் ரோடு, ஆண்டார்சன் பார்க் கனெக்டர், அதே போல் லோவர் டெல்டா ரோடு, இந்த 3 இடத்துலேருந்து வர்றதுக்கு வசதியாட்ட உள்ள இடமா இருக்குது இந்த தேவங்கப்பாறை பார்க். இந்த தேவங்கப்பாறை பார்க்குக்கு வர்றதுக்கு பஸ்ஸு 14ஆம் நம்பர் பஸ்ஸு, 32வது நம்பர் பஸ்ஸு, 64, 65, 121, 122 இப்படி இந்த ஒரு 6 பஸ்ஸில் வரலாம். இங்கே வர்றதுக்கு நம்ம பிளாக் 48 இறங்கி வந்தோம்னா ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றதுக்கு, குழந்தைகளோட விளையாடிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த தேவங்கப்பாறை பார்க். இந்த தேவங்கப்பாறை பார்க்கில் நிறைய இடங்களில் ஷெல்டர் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்கை டவர் போல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடமும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லன்னு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. சுற்றி எல்லா இடமும் 4 சைடும் இருந்து வர்றதுக்கு படி போட்டிருக்கிறதுனால இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல மேலே போய் நின்று பார்க்குறது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து பார்க்கும்போது இந்த இடங்களில் வச்சுருக்கக்கூடிய செடிகளெல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த ஹெரிட்டேஜ் ட்ரீ உள்ள இடத்துல இந்தியன் பென்யான்னு சொல்லக்கூடிய ஆலமரம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தெரியும், நல்ல பெரிய மரமாக இருக்குது. இந்த இடங்களில் உட்கார்றதுக்கு வசதியாட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் பண்ணியிருக்கக்கூடிய ஷெல்டரும் நமக்கு இந்த இடங்களுக்குள்ளால் நடந்து போகும்போது அது வெயிலுடைய தாக்கம் தெரியாத அளவில் செடி வச்சுருக்கிறதுனால அந்த கொடிகளும் படர்ந்து போகும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயில்னு சொல்லக்கூடிய இந்த இடமும். குழந்தைகள் ப்ளே கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குது. குழந்தைகளை விளையாட விட்டுக்கிட்டு நாம் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த குழந்தைகள் விளையாட ஒரு இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த
பூக்களெல்லாம் பண்ணி இந்த செடிகளெல்லாம் வச்சுருக்கிறது நல்ல ஒரு பூக்களோடு இருக்கும்போது நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இந்த பார்க்கில் டாக் ரன் பிளேஸும் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு டாக் ரன் பிளேஸும் வச்சுருக்காங்க. இந்த தேங்கு பார்க் ஓப்பன் ஆனது 27 ஜூன் 2004 ஓப்பன் பண்ணதாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த தேங்கு பார்க்கில் டாக் ரன் பிளேஸும் இருக்குது. இந்த இடங்களில் இந்த முதியோர்களெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் காலையில் வந்தவங்க. இந்த தேங்கு பார்க்கில் நம்ம குழந்தைகள் விளையாடுறதுக்கு அந்த பக்கத்தில் உள்ள இடத்த தள்ளி இந்த இடங்களில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருக்குது. அதே போல் இந்த இடங்கள்லையும் இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செடிகளும் கொடிகளும் படர்ந்துருக்கக்கூடிய ஷெல்டரோட சேர்ந்த இடம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஒர்க் அவுட்டுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. இந்த சைடில் பார்க்கும்போது தெரியுது. அதே போல் நம்ம இந்த இடங்களில் பேசிக் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறதுக்கு வசதியான இடம் மட்டும் இருக்குது. நாம் இதில் பார்க்கும்போது தெரியுது இந்த தேங்கு பார்க் வந்து ஆண்டர்சன் ரோடு, தேங்கு ரோடு, அதே போல் லோவர் டெல்டா ரோடு, இந்த 3 ரோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சென்டராக இருக்குது. நாம் இந்த இடங்களில் வாக்கிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. காலையில் நிறைய பேர் செல்ல பிராணிகளோடு வந்து வாக்கிங் போகிறதையும் பார்க்கலாம். அதே போல் வயதானவர்கள் வந்து இந்த இடங்களில் குரூப்பாக சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறதையும் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். டாக் ரன் பிளேஸில் நம்ம உள்ள டாகை விட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட நம்ம சைக்கிளிங் போகிறதுக்கும் ஒரு சின்ன இடமா இருக்குது. குழந்தைகள் சைக்கிளிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். வயதானவர்களெல்லாம் வந்து அவங்க குரூப்பாக சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த தேங்கு பார்க்கை பொறுத்தளவில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த ட்ரெயின் போகிறது போல உள்ள அந்த விளையாடக்கூடிய இடமும் அதில் சறுக்கி வரக்கூடிய இடமும் வச்சுருக்கனால நல்ல இடமா இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல இடங்களாக இருக்குது. குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. ஆனால் இதுவே பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த தேங்கு பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக உள்ள ப்ளே கிரவுண்டும் ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகள் விளையாடுறதுக்கு நம்ம இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு குழந்தைகளை நம்ம பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இந்த தேங்கு பார்க்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள ப்ளே கிரவுண்ட். அலாட்மெண்ட் கார்டன் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அலாட்மெண்ட் கார்டனும் இந்த தேங்கு பார்க்கில் இருக்குது. எல்லா விதமான காய்கறியும் கீரை வகைகள் எல்லாம் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாட்டு என் பார்க்கில் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடியது தான் நம்ம ஒத்திகைக்கு எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த அலாட்மெண்ட் கார்டன். இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்டராக கொடுப்பாங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் வர உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் பார்க் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த அலாட்மெண்ட் கார்டனில் நீங்கள் நினச்ச மாதிரி காய்கறிகள் வளர்க்குறதுக்கு வசதியான இடமா இருக்கும். இந்த தேங்கு பார்க்கில் கார் பார்க் வசதியும் இருக்கிறதுனால நம்ம காரில் வந்தோம்னாலும் நம்ம இந்த இடங்களில் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு இந்த இடங்களில் வாக்கிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த தேங்கு பார்க்கை பொறுத்தளவில் சின்னதாக இருந்தாலும் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறையா ஷெல்டர் இருக்குது, அதாவது கூரைகளோடு சேர்ந்தது. அதே போல் வயதானவர்களெல்லாம் போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக போயிட்டு வரக்கேத்தால உள்ள எல்லா வயதினருக்கேத்தால உள்ள அந்த ஃபுட்பாத்தும் நல்லா இருக்குது. சில இடங்களில் நம்ம அந்த இடங்கள்லாம் நின்று நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம் நல்ல இடமா இருக்குது. அதே போல் வயதானவர்களுக்கு ஏற்றால உள்ள ஒர்க் அவுட் பிளேஸும் இருக்குது. நம்ம இளைஞர்களுக்கு ஏற்றால உள்ள ஒர்க் அவுட் பிளேஸும் இருக்குது. குழந்தைகளுக்கு ஏற்றால உள்ள ப்ளே கிரவுண்டும் இந்த தேங்கு பார்க்கில் இருக்குது. இந்த தேங்கு பார்க்கில் நம்ம கோழிகளெல்லாம் நிறையா பார்க்கலாம். அதே போல் இந்த பார்க்கில் நம்ம இந்த இடங்களில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த தேங்கு பார்க்கில் நம்ம இந்த இடத்துல மேலே ஏறி உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அந்த இடங்களில் 4 சைடும் இருக்கக்கூடிய அந்த படிகள் இருக்கிறதுனால நம்ம எல்லா சைடும் வந்து மேலே ஏறுறதுக்கு வசதியாக இருக்குது.
சுற்றி இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் இன்னும் நல்லா அழகாக இருக்குது. மேலேருந்து நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதில் அந்த இடத்துக்கு அதில் உட்கார்றதுக்கு வசதியாட்டு பண்ணியிருக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்தோம்னா எல்லா வயதினருக்கு ஏற்றாலும் அதே போல் வயதானவர்களுக்கு ஏற்றாலும் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒர்க் அவுட் பிளேஸும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒர்க் அவுட் பிளேஸும் நல்லா அழகாக இருக்குது. எல்லா வயதினருக்கு ஏற்றாலும் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு ஒர்க் அவுட் பிளேஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வசதியான இடமா இருக்குது இந்த தேங்குபாறை பார்க். இந்த தேங்குபாறை பார்க்கில் நம்ம இதில் வந்து உட்கார்றதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் சுற்றி மரங்களெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடங்களில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல காலுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு வசதியாட்டு இந்த கூழாங்கல் போட்டிருக்கிறதுனால நம்ம இந்த இடங்களில் நடந்து போயிட்டு வரும்போது அந்த காலுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ரவுண்டாட்டு பண்ணியிருக்கனால நம்ம உள்ளால் நடந்து போயிட்டு வரைக்கும் வசதியான இடமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு 5 செக்டர் பஸ் இந்த ஷெல்டர் பார்க்கலாம். 5 பெரிய ஷெல்டர் பார்க்கலாம். அதில் ஒன்று இது. அதே போல் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஷெல்டர்னு சொல்லலாம். அதோடு சேர்ந்து ஒரு ஆர்ச் போல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிசைனும் நல்லா இருக்குது. அதே போல் அந்த ஆர்ச்சுக்கு மேலே அந்த செடிகளெல்லாம் கொடிகளெல்லாம் படர விட்டு நாம் உள்ளால் போய் நிற்கும்போது இந்த இடங்களில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துலலாம் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகும்போது வெளியில் உள்ள ஹீட்டு தெரியாமல் இருக்கும். ஏன்னா மேலே கொடிகளெல்லாம் படர்ந்துருக்கனால நமக்கு இந்த இடத்துல ஹீட்டே தெரியாது. இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குது. அதுக்கு ஃபுல்லாகவே இந்த பெஞ்சு போல் போட்டிருக்கிறதெல்லாம் இன்னும் நல்லா அழகாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்ல வசதியான இடமா இருக்குது இந்த தேங்குபாறை பார்க். இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம இந்த இடங்களெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு ட்ரைபாடோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸுகளோட வாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த கொடிகளெல்லாம் படர்ந்துருக்கிறதுனால வெளியே உள்ள டெம்பரேச்சரே தெரியாமல் இருக்கும். அப்படி இந்த தேங்குபாறை பார்க் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த தேங்குபாறை பார்க்கு. இந்த தேங்குபாறை பார்க்கில் தெரப்பட்டி கார்டனும் இருக்குது. இந்த இடங்களில் நம்ம உள்ளே வரும்போதே தெரியுது. இந்த தெரப்பட்டி கார்டன்னு சொல்லும்போது ஃபுல்லாக அந்த டிசைன் ஆட்டு நல்ல கார்டன் ஆட்டு பண்ணியிருக்குது. அதோடு சேர்ந்து இந்த இடத்துல நமக்கு அந்த வயதானவங்களுக்கு ஏற்றால ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த இடங்களில் நமக்கு அந்த கார்டனோட சேர்ந்து எல்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா அழகான இடமாட்டம் இருக்கும். இந்த இடங்களில் அந்த கீரை வகைகளெல்லாம் பண்ணி விட்ருக்காங்க. நல்ல வியூவாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பிடுங்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலையும் நிறைய செடிகள் வச்சு விட்ருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது இந்த தெரப்பட்டி கார்டனில். அதே போல் இந்த இடத்துக்குள்ளால் நம்ம இந்த தெரப்பட்டி கார்டன்னாலே நமக்கு ஹீலிங் பண்ணக்கூடிய செடிகள் தான் உள்ளால் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடங்களில் உள்ளால் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது நமக்கு உடம்பில் உள்ள வியாதிகளெல்லாம் ஹீலிங் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. சுற்றி இந்த பார்க்கை சுற்றி பார்த்தாலே நம்ம நிறைய இடங்களில் நடந்து போகிறதுக்கு வசதியான ஃபுட்பாத்து, அதே போல் இந்த படிகள் அப்படி எல்லாமே வசதியாக இருக்கிறதுனால இன்னும் நல்ல இடமாட்டிருக்குன்னு சொல்லலாம். சின்ன இடமா இருந்தாலும் இந்த தேங்குபாறை பார்க் எல்லா வயதினருக்கு ஏற்றால உள்ள இடமா இருக்குது. அதே போல் நம்ம ஒரு வாக்கிங் ஜாகிங் போய்ட்டு வரதுக்கு, குழந்தைகளோடு போய்ட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு சொல்லலாம். கைஸ், நாம இன்றைக்கி பார்த்தது தேங்குபாறை பார்க். இந்த தேங்குபாறை பார்க் வந்து ஒரு சின்ன பார்க்காக இருந்தாலும் அதே போல் தெரப்பட்டி கார்டன், அதே போல் வயதானவர்களெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஃபிட்னஸ் ஏரியா, அதே போல் குழந்தைகளெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் ஏரியா, நம்ம யங் ஸ்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஏரியா, இப்படி எல்லாமே சேர்ந்தால இருக்குது. நம்ம உள்ளால் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது இந்த தேங்குபாறை பார்க். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த தேங்குபாறை பார்க்கை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.